இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய மனுஷருடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக சோர்ந்து போயிடுறோம். நம்ம பார்க்குற பிரச்சனையெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுது. ஐயோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், அல்லது ஏதாவது குறிப்பிட்ட மனுஷர்களை பார்த்து பயப்படுறோம், அல்லது சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறோம், சோர்ந்து போயிடுறோம். தேவஜனமே, உடல்நிலை சரியில்லைனா கூட ஒரு மனுஷனால் வேலை செய்ய முடியும். ஆனால் மனசு சோர்ந்து போயிட்டா எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு பிசாசு இந்த சோர்வுங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி யாரையும் விட்டு வைக்கிறதில்ல. அப்படித்தான் ஒரு தீர்க்கதரிசிகிட்டே இந்த சோர்வை கொண்டு போனான். ஆனால் அந்த சோர்வை குறித்து தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த இடத்துல எலியா அப்படிங்கிற ஒரு மனுஷர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோங்க, நான் சாக விரும்புகிறேன், என்னை எடுத்துக்கோங்க, என்னுடைய முன்னோர்களை விட நான் நல்லவன் இல்லைப்பா, என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சாவை விரும்பினார். இந்த சாவை விரும்பின எலியா அப்படிங்கிறவர் சாதாரணமான மனுஷன் இல்லைங்க. அவருடைய ஜெபத்தின் மூலமாக மழை பெய்யாதபடிக்கு, பனி பெய்யாதபடிக்கு வானத்தை கட்டினவர். அதற்கு பிறகு வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினவர். அதற்கு பிறகு மீண்டும் ஜெபத்தின் மூலமாக மழையை பெய்ய பண்ணினவர். அசாதாரணமான காரியங்களை இஸ்ரவேலில் சாதாரணமாக ஜெபத்தின் மூலமாக செய்தவர். அது மட்டுமல்ல, மரித்து போன சாரிபாத் விதவையுடைய மகனை முதன்முறையாக உயிரோட எழுப்பினதும் இவர் தான். அப்படி அசாதாரணமான வல்லமை உடைய இவருக்கு என்ன சோர்வு வந்துச்சு, ஏன் சாவ விரும்பினார் அப்படின்னு சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், அந்த தேசத்தில் எலியா மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து அந்த தேசத்தில் விக்கிரகாராதனை செய்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் பக்கமாக திருப்பியிருப்பார். விக்கிரகாராதனை செய்த தீர்க்க தரிசிகளை ஜனங்களை வைத்தே எல்லாரையும் வெட்டி சாய்த்திருப்பாங்க. இதனால் அந்த தேசத்துடைய யெசபேல் ராணி, நாளைய தினத்தில் இந்நேரத்தில் உன்னைய கொன்னே போட்டிருப்பேன், நீ உயிரோட உன்னை விட மாட்டேன்னு சொல்லி நான் உன்னை கொன்னே தீருவேன் சவால் விட்டாங்க. அந்த தேசத்துடைய ராணி எலியாட்ட ஆள் அனுப்பி, எப்படியும் நான் உன்னை சாக பண்ணுவேன். இந்த மிரட்டல் அவருக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு ராணியோடைய மிரட்டலுக்கு பயந்து, பயமுறுத்துதலுக்கு பயந்து அவர் ஓடினார். ஒரு நாள் பிரயாணமா வனாந்தரத்தில் ஒரு சூறைச்செடி கடியில் படுத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, போதும், என்னுடைய ஜீவன் போதும், நான் சாக விரும்புகிறேன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? ஒரு தூதனை கொண்டு அவரை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து, போ, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகம். இந்த தேசத்துக்கு அந்த ஆகாப் ராஜாவுக்கு அப்புறம் யெகூ அப்படிங்கிற ஒரு ராஜாவை நீ அபிஷேகம் பண்ண, உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு எலிசாவை அபிஷேகம் பண்ணு சொல்லி ராஜாவையும் தீர்க்கதரிசியும் அபிஷேகம் பண்ண வைக்கிறார். சில தினங்கள்லேயே சீரிய படைகள் வந்து ஆகாப் ராஜாவை கொலை செய்து யெகூங்கிற மனுஷன் மூலமாக யெசபேல் ராணி கொலை செய்யப்படுகிறாள். எந்த ராணி பயமுறுத்தினாலோ அதே ராணி மேலிருந்து கீழே விழுந்து மரித்து போறா. அவளுடைய ரத்தத்தை நாய் நக்கும்படி தேவனுடைய சாபம் அவளுக்கு பழித்தது. தேவஜனமே, இன்னொரு முக்கியமாக நடந்த விஷயம் என்ன தெரியுமா? தேவன் வானத்தில் இருந்து அக்கினி ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி எலியாவை உயிரோடு கூட எடுத்துக்கொண்டார். சாவை விரும்பின எலியா இன்னும் மரணத்தை காணாமல் உயிரோடு கூட இருக்கிறார். தேவஜனமே, அவருடைய சோர்வு என்னாச்சு, அவருடைய பயம் என்னாச்சு? இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் நம்மளை பயமுறுத்தலாம், சோர்வுகளை கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அது வரும் பொழுது அந்த பிரச்சனையும் பாடுகளும் பயங்கள் எல்லாவற்றையும் தேவன் காணாமல் போக பண்ணிவிடுவார். உங்களோட போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாது இருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, சோர்வு உங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க, ஜெபிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. மரணத்தை விரும்பிய எலியா இன்னும் மரிக்கவில்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்னைக்கு உலகத்தில் சோர்ந்து போகாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம்.
பல காரியங்கள் எங்களை சோர்ந்து போக பண்ணுது. இன்னும் பலர் சாவை விரும்புகிறோம். பேசாம இறந்துட்டா இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பித்து கொள்ளலாமா நினைக்கிறோம். ஆனால் அது தீர்வு இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் மட்டும்தான் தேர்வு. அந்த பிரச்சனைகள் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது தேவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு காத்து வரும் பொழுது அந்த தூசி எங்கே போகுதுன்னு தெரியாது. அதே போல தேவன் இருக்கிற இடத்தை அறியாதபடி அதை மறைய பண்ணுகிறவராக இருக்கிறப்பா. எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன். இந்த சத்தியத்தை பார்க்குற ஜனங்கள் எவ்வளோ பெரிய சோர்வுகளை இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கட்டும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறட்டும். சோர்வுகளை மாற்றுங்க, புது பலன் புது கிருபை அவர்களை நிரப்பட்டும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, எலியாவின் தேவன் நம் தேவன். அதே போல உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வார்.